வணக்கம் நண்பர்களே. தஞ்சாவூரில் நடிகர் விஜய் ஒரு தேர்தல் பரப்புரை உரையாற்றியிருக்கிறார். அதை கவனித்து பார்த்தேன். ஒரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து பல செய்திகள் அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படிலாம் அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத உடல் மொழியிலே கவனிச்சுக்கலாம். அவர் என்ன வார்த்தை பேசினாலும் அதைத்தான் குறிப்பாக கவனித்து பார்த்தோம். அதில் அவர் ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. அந்த பயம் அவர் கண்களிலும் அவர் உடல் மொழியிலும் தெரிந்தது. என்ன பயம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் சவாலான விஷயம் தேர்தல் களத்தில் பாதிக்குமா, நம்மை பின்பற்றுகிற ரசிகர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு மிக நன்றாகவே வெளிப்பட்டது. அது அவருடைய பார்வை, அவருடைய உடல் மொழி, அவருடைய பேச்சுரை எல்லாற்றிலும் தெரிந்தது. பேச்சுரையில் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர் மீண்டும் மீண்டும் ஒரு 3-4 கேள்விகள் என்று நினைக்கிறேன் கேட்டார். நீங்கள் ஸ்டாலின் சாரை ஏற்றுக்குவீங்களா, என்ன ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் கண்டிப்பாக எனக்கு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க தானே? அங்கே இந்த பூத்தில் போய் பட்டன் அமுக்கும் போது நம்ம சின்னத்துக்கு நீங்கள் பட்டன் அமுக்குவீங்க தானே? இது மாதிரி கேள்விகள். இது 2 விதமாக எடுத்துக்குவாங்க. எப்படின்னா, மோட்டிவேஷனல், இதை இப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணி தான் நம்ம ரசிகர்களை, வாக்காளர்களை கவரணுங்கிறது. இன்னொரு பக்கம் பயம். ஒரு மிகப்பெரிய தாக்கம் நிறைந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு பேசுகிற பேச்சு என்பது அவருடைய பேசும் முறை, அவர் வார்த்தைகளை உச்சரித்த விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ், அதை இப்போ சொன்ன மாதிரி அதில் அந்த பயம் இருந்தது. இன்னொன்று முக்கியமான விஷயம், அவர் தவிர்த்த ஒரு வார்த்தை, எப்போதுமே பேசுகிற ஒரு வார்த்தை, ஆனால் இந்த இடத்தில் தவிர்த்தார். என்ன? நண்பா, நண்பி. அந்த நண்பி அப்படிங்கிற, ஏன்னா நண்பான்னு சொல்லிட்டு நண்பிங்கிறத மட்டும் விட முடியாது. நண்பிகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் ஞாபகம், அந்த சிந்தனை வேறொரு திசை நோக்கி போகும். இவர் இப்படித்தான் அங்கேயும் கூப்பிட்டுருப்பாரோ அப்படின்னு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது நம் நோக்கம் அல்ல, ஆனால் வெகு விரைவில் அது நெருங்கி கொண்டிருக்கிறது, அவரை நெருக்குகிறது. அதனால தான் அந்த வார்த்தையை தவிர்த்துட்டார். இதையும் நம்ம சேனல் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தது. இனிமேல் ஒரு நண்பின்னு கூப்பிடுவாரா அப்படின்னு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்.